ஹாய் ஃபுட் லவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல்ல இப்போ ஜாக்ஃப்ரூட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. நம்ம ஆல்ரெடி ஜாக்ஃப்ரூட் அல்வா பண்றது எப்படின்னு வீடியோ போட்டிருக்கோம். நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா அதையும் போய் பார்த்துக்கோங்க. நம்ம ஜாக்ஃப்ரூட் சீரிஸ்ல இன்னைக்கு ஜாக்ஃப்ரூட் சிப்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பலாப்பழ சிப்ஸ் பண்றதுக்கு பழுக்கிற ஸ்டேஜுக்கு முன்னாடி இருக்கிற பலாப்பழமா பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த பலாப்பழத்துல இருக்கிற விதைகளை நீக்கி இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 20 பலாச்சுளைகளை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி நீல வாக்குல பலாப்பழங்களை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில பலாப்பழம் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 250 ml அளவு ஆயில் எடுத்திருக்கேன். இதுல நாம நீளமா கட் பண்ணி வச்சிருக்க பலாப்பழத்தை கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இந்த பலாப்பழத்துல ஆயில் எல்லா இடத்துலயும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பலாப்பழம் பொன்னிறமானதும் இதை வெளியே எடுத்துருங்க. இந்த மாதிரி எல்லா பலாப்பழங்களையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. எல்லா பலாப்பழங்களையும் பொரிச்சு முடிச்சதும் அதில் 1/4 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லா இடத்துலயும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. எல்லா பலாப்பழங்களையும் பொரிச்சு அதை ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னர்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் சிப்ஸ் முறுமுறுன்னு இருக்கும். நம்மளோட பலாப்பழ சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு.